எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். இனிய சண்டே வணக்கம், ஞாயிறு வணக்கங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அதனால் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான். இங்கே பாருங்கள், சமைச்சிட்ருக்கேன். இப்போ தான் சமைக்கிறேன். அங்கே வெளியில் வந்து 2 பேர் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்போ தான் வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க, சின்ன வெங்காயம். தங்கச்சி பாருங்கள் பூண்டு உரிச்சிட்ருக்கு. இப்போ பூண்டு உரிச்சிட்ருக்காங்க. அதனால் எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாட்டுக்கோழி சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில். ஸோ இவங்க தான் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சமைக்க போகிறேன். நாட்டுக்கோழி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சமையல் குழம்பு சூப்பராக இருக்கும். அரைச்சி ஊற்றி தான் வைக்க போகிறோம். வாங்க, நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வரமிளகாயை எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்தாச்சுங்க. நாட்டுக்கோழிக்கு வந்து அரைச்சி ஊற்றலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கறியிருச்சு. இதிலே கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு வறுத்துக்கலாம். போடுறதுனால நாட்டு மல்லி இப்போதைக்கு இல்லை. ஸோ வந்துட்டு நாட்டு மல்லி தூள் போடாதவங்க நாட்டு மல்லி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தூள் போடுறதுனால நாட்டு மல்லி போடல, ஏன்னா அது கொஞ்சம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நீங்களும் வாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே அரைச்சி ஊற்றி சூப்பராக வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட்டாக வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்தோடனே இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு, வாசனை இருக்குதுங்க. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில். தேங்காய் புளி வந்து தனியாக அதில் வந்து கரைச்சி ஊற்றக்கூடாது. ஏன்னா வந்துட்டு தேங்காய் சில்லு இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் விழுது சொல்லுவீங்கள்ல, அதில் கொஞ்சோண்டு தேங்காயில் கொஞ்சம் புளியை வச்சு அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு 3/4 வேக்காடு கறி வெந்ததுக்கப்புறம் அதில் போட்டு அப்படியே கொதி வந்ததுமே இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச மசாலா, வெங்காயம் தக்காளி தனியாக வரைக்கும் அரைச்சி வரமிளகா, மிளகு, சீரகம், நாட்டு மல்லி இதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து அதையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் கடைப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், காரம் பத்தலைன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைப்பொடி போட்டாலும் ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த கறியோடையே போட்டு வேக வச்சிடணுங்க. அப்புறம் வெந்ததுக்கப்புறம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து கழனி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சாப்பாடு இது அரிசி களைஞ்ச கழனி தண்ணி, அதில் குழம்பு வச்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். நான் அந்த தண்ணியில் தான் வந்துட்டு ஊற்றி குழம்பு வச்சுருக்கேன். உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க, வாசனை இழுக்குது. வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பு நான் எப்போவுமே ஸ்பெஷலாக வைப்பேன், ரொம்ப 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 பிடிக்கும்.